நான் போன தடவை சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி, இந்த தடவை சட்டமன்றத்தில் எதிர்கட்சி. போன 5 ஆண்டுகள் ஒண்ணுமே செய்யல. அது குறிப்பா நேற்று நாம் இன்னைக்கு சிஎம் சாரை பார்க்கும்போது கூட ரொம்ப ரொம்ப பொறுமையாக நம்ம தொகுதிக்கு என்ன வேணும்னு தான் முதல்ல கேட்டாங்க. இப்ப இருக்கிற நம்ம பொதுச் செயலாளர் பார்த்தோமே, அவரு இன்னும் அதுக்கு ஒரு படி மேலேயோ கீழேயோ போய் உங்க தொகுதிக்கு என்ன வேணும், இங்க அடுத்த வாங்க, இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வார்த்தை, எந்த அமைச்சரும் சொல்லாத வார்த்தை சொன்னார். உங்க கூட ஒரு அமைச்சரை கொடுத்து விட்டுற, எந்தெந்த உங்க தொகுதிக்கு தேவையோ அதை செய்யறதுக்குத்தான் இந்த அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. எங்களை நம்பி நீங்க வந்திருக்கே, கண்டிப்பா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த இயக்கத்தோட நான் சேர்வது சரியா தவறான்னு தயவு செய்து எனக்காக ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? நான் சேர்ந்தது சரியா தவறா? இல்ல, நான் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல, அப்புறம் நான் சொல்றேன். தம்பிகளா, அண்ணன் யாரும் இருக்க மாட்டீங்க. தம்பிகளா, நான் சொல்றது கரெக்டா? இந்த இயக்கத்தில் நான் சேர்ந்தது சரியா தவறா? ஏன்னா எனக்கு இந்த இயக்கத்தில் சேர்ந்தால் என் தொகுதி மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரவேன்னு சொல்ற முதலமைச்சரும் பொதுச் செயலாளர் அதுக்கு ஒரு படி மேலேயோ கீழேயோ போய் நான் உங்க கூட ஒரு அமைச்சரே போட்டு செஞ்சு தருவேன்னு சொன்ன இந்த இயக்கத்தில் நான் சேர்ந்தது சரியா தவறா? அதான் நீங்க ஒரு பதில் சொல்லணும்ல. நீங்களே கேள்வி கேட்டா எப்படி அர்த்தம்? கரெக்ட். ஒரு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்கும் அப்படின்னு. கடந்த 5 ஆண்டா நான் வாய் இருந்தும் முதலமைச்சர் சட்டத்தின் கீழ் உங்களுக்கு தேவையான 10 கோரிக்கைகளை கொடு அப்படின்னு கேட்டு நான் கொடுத்து, இதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு. அவர் கேட்டதுக்கு நான் கொடுத்ததுக்கு ரெக்கார்டு இருக்கு. ஒரே ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றல. அப்படி இருக்கும்போது இப்போ நான் எதிர்கட்சியா இருக்கிறேன். அப்போ நான் ஒரு பக்கத்து வீட்டுல போய் நான் தண்ணி குடிக்கிறது எப்படி, என் வீட்டுல தைரியமா நான் தண்ணி குடிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல, என் மக்களுக்கு தண்ணி கொடுப்பதற்காக நான் சொல்றேன். இல்ல, இப்ப நான் எனக்கு ஒரே கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே மாட்டேன். நான் சேர்ந்தது சரியா தவறா? சொல்லக்கூடாதோ? ஏன் சொல்லக்கூடாது? நீங்க மட்டும் அது எப்படி நீங்க மட்டும் கேட்கலாம், நாங்க சொல்லக்கூடாதா? இது என்ன எனக்கு அரசியல்? அப்படிதான் தம்பி, நீங்க அப்படி திரும்பி நீங்க சொல்லுங்க பாப்போம். 65,500 ஓட்டு போட்ட மக்கள் தமிழக வெற்றி கழகம் வேணான்னு தான் இரட்டைலைக்கு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. நான் போய் சொல்லிடுறேன், நீங்க கேட்கறது நான் போய் சொல்றேன். அது நீங்க மட்டும் தான் கேட்கணுமா? சொல்லுங்க. 65,500 மக்கள் தமிழக வெற்றி கழகம் விசில் வேணான்னு சொல்லிதான் இரட்டைலையில உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப திடீர்னு 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள துண்டை மாத்தி சின்னத்தை மாத்தி தேர்தல் அடிக்கும் போது அந்த மக்கள் உங்களை அப்படியே ஏத்துக்கொள்வாங்கன்னு எப்படி சார் நம்புறீங்க? ஒரே ஒரு கேள்வி தம்பி, உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? வீரகுமார் தம்பி, நீங்க ஒரு கருத்து தப்பா சொல்லிட்டீங்க. 65,100 பேரு தாவேக்கா வேண்டான்னு போடல, எஸ்ஐக்கு சுப்பையா வேணும்னு தான் போட்டீங்க. நீங்க தவறான கருத்து நான் பேசுறேன். ஏன்னா அவங்க எனக்கு வேணும்னு கேட்டாங்க. ஆனா என்ன மட்டும் நீங்க கேள்வி கேட்கறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நான் சேர்ந்தது சரியா தவறான்னு கேட்டேன். எங்க சரின்னா சரின்னு சொல்லுங்க, தவறுன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். எந்த இடத்துல நான் தவறு பண்ணேன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன் சொல்லக்கூடாது? அப்படி ஒரு சட்டம் இருக்கா? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். அது நம்ம தம்பிக்கு சொல்லுவாங்க, இரட்டைலைக்கு விழுந்துதா எஸ்ஐக்கு சுப்பையாக்க விழுந்துதாங்கிற பிரித்தாலும் சூழ்ச்சி வேண்டாம். தாவேக்கா வேண்டான்னு போடல, எஸ்ஐக்கு சுப்பையா வேணும்னு போட்டாங்கன்னு சொன்னா தவிர அதுல இன்னொன்னு கேட்டீங்களா? நீங்க கொஞ்சம் இங்க லிசன் பண்ணுங்க. நீங்க அங்க மட்டும் இதை பாக்குறீங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்னுடைய தேர்தல்ல எனக்கு ஓட்டு போடுங்க, இரட்டைலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் கேட்கவில்லை. கடந்த தேர்தலும் கேட்கவில்லை, இந்த தேர்தலும் கேட்கவில்லை. ஆனாலும் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப அதுக்கு அடுத்த இரட்டைலைக்கு போட்டாங்கன்னு எடுத்துக்கவா, எஸ்ஐசி பேக் போட்டாங்கன்னு எடுத்துக்கவா, இல்ல தாவேக்காக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கணுமா? சொல்லுங்க தம்பி. தம்பி, நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். நீங்க என்ன கேட்டீங்க? அப்ப ரெட்டலை வேண்டான்னு சொன்னாங்க. இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கவில்லை, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கவில்லை, நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். அதனால எஸ்ஐசி பேக் போட்டான்னு சொன்னீங்க தவிர தாவேக்காக்கு போடக்கூடாதுன்னு நினைச்சா நான் சொல்லலை. அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா அது நெகட்டிவ் தாட். நான் அப்படி கிடையாது, இன்னைக்கு பாசிட்டிவ். ஏன்னா இப்போ சேர்ந்திருக்க என் தலைவர் பாசிட்டிவ் ஆனாலும் நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களோ? பதில் சொல்ல மாட்டீங்களா? பதில் சொல்ல மாட்டீங்களா? எது தேர்தலுக்கு பிறகு அதிமுக 2ஆ பிரிஞ்சிருந்தது, நீங்க அங்க இருந்த இயக்கம் இதுக்கப்புறம் அந்த நல்ல கேள்வி. ஏன் பிரிஞ்ச, எதுக்கு பிரிஞ்ச அப்படின்னு சொன்னா அது ஒரு ஹிஸ்டரி. அத நான் என் வாயால சொல்லக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல நான் பிறந்து வரல. எனக்குன்னு ஒரு டீசன்சி இருக்கு.
அதை நான் மெயின்டைன் பண்ணணும். அதனால போகும்போது அப்படி குறை, வரும்போது இப்படி புகழ்ச்சி, அது எனக்கு தெரியாது, அது எனக்கு வேண்டவும் வேண்டாம். நான் இப்போது சேர்ந்திருக்கிற இடம் சிறப்பான இடம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம். அதனால நான் சேர்ந்திருக்கிறேன். அது என் தொகுதி மக்களுக்கு நல்லது கிடைக்கும். யாரு வேணாலும் இன்ஸ்டாகிராம்ல இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம், லிஸ்ட் பாக அப்படி கவலையே படல. நான் என் தொழில் செய்யறேன். ஆனா ஒரே ஒரு கேள்வி அடுத்து நீங்க கேட்க வரீங்க, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிதான் நல்லது. இப்ப என்ன ஆலோசனை நடந்தது அப்படின்னு கேட்டா, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டதுல முதல் ஆள், எங்க வேணாலும் கேட்கலாம், ஆளுங்கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன முதல் ஆள் இந்த எஸ்பி சுப்ரியா தான். அதனாலதான் தாவேகாவுடைய உடன்பாடு ஏற்பட்டு நாங்க போக வந்தோம். அது சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஆதரவு நாங்க கொடுத்துட்டோம். ஒண்ணுமே நடக்கல, நல்லா தான் இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை, ஆதரவு தான் கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியா அவங்களோட பேசுறீங்களா? அந்த 27 எம்எல்ஏ அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்களுடைய மனசு எப்படி இருக்கு? அங்க இருக்கிற எல்லாரும் என் சகோதரர்கள் சகோதரிகள் தான். அவங்ககிட்ட பேசக்கூடாத அளவுக்கு நானும் ஒரு தப்பு பண்ணல, அவங்களே ஒரு தப்பு பண்ணல. நாங்க ஒரு பழைய சட்டமன்ற உறுப்பினர், இப்போ உள்ள சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பேசிட்டு தான் இருப்போம். அழைப்பு கொடுக்குறீங்களான்னு யாருக்கு? அந்த அதிமுகவுடைய அதிருப்தியில இல்ல அந்த அண்ணாவி வேலை நான் பாக்குறதே கிடையாது. நான் என்னால என்ன செய்ய முடியும் அது வருவேன். உங்களுடைய உரிமையில நான் தலையிட முடியாது. உங்களை அழைக்கிற கூட உரிமை கூட எனக்கு கிடையாது. இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் யூ வில் ஜாயின் அவர் பார்ட்டி. தம்பி, உங்க மனதில் எல்லாம் நான் கேள்வி கேட்டே சொல்ல மாட்டீங்க. இப்ப உங்க மனதில் என்ன? உங்க மனதில் என்ன தம்பி? இன்னைக்கு பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நான் சேர்ந்தது சரியா தவறா சொல்லுங்க பாப்பா. பதில் சிரிச்சிட்டீங்க. அப்புறம் இன்னொருத்தர் மனதில் எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்? என் முன்னாடி உட்கார்ந்துருக்க என் தம்பி வீரகம் விட்டுருங்க. உங்க பேர் என்ன தம்பி? குமார். மனநிலையே என்னால புரிஞ்சிக்க முடியல. நான் என்ன கடவுளா? அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறது தெரியாது. ஆனா வாங்க. ஸோ இதுதான் உண்மை நிலவரம். ஒரு கருத்தும் இல்லை. இனிமே அடுத்து நீங்க கேள்வி எத்தனை நாளும் கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். ஆனா என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எனக்கு கேளுங்க. யாரு? என் கூட இருந்தவங்க வரணுங்கிறத சொல்றதோட நல்லவர்கள் அனைவரும் நல்ல இடத்துக்கு வாங்க.